Hi everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவானா என்ன, ஜாவாவோட பேசிக்ஸ். ஸோ ஜாவா ப்ரோக்ராம் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து டெவலப்ட் பை சன் மைக்ரோ சிஸ்டம் இன் 1995. ஓகேங்களா. ஜாவா ப்ரோக்ராமிங் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறதுக்கு. பட் ஜாவா ஹவு இட் இஸ் யூனிக் ஃப்ரம் அதர் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு ஜாவா சாஃப்ட்வேர் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் வந்து ரன் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விண்டோஸ் மிஷின் மூலிமா நம்ம வந்து நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா கூட, ஜாவா வந்து நீங்கள் நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணோன்னா அது வந்து பைட் கூட மாறும். ஸோ அந்த பைட் கோட் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம விண்டோஸ் வழியாக நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் எழுதினாலும் அது வந்து நம்ம அந்த ப்ரோக்ராமிங்கை வந்து நம்ம லினக்ஸ் மிஷின்லேயோ மேக் மிஷின்லேயோ கூட ஈஸியாக நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்கிறாங்க ஜாவாவை. ஏன்னா நம்ம ஜாவா வந்து நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிங்கன்னா அது வந்து பைட் கோடாக மாறும். அந்த பைட் கோடு வந்து எல்லா பிளாட்ஃபார்ம் எல்லா ஓஎஸ்லேயுமே சப்போர்ட் பண்ணும். அந்த பைட் கோடை அந்தந்த ஓஎஸ் அதுக்கு அந்தந்த மெஷின் லாங்குவேஜுக்கு மாற்றி அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும். ஓகேங்களா. நீங்கள் இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் நீங்கள் எழுதுனா நம்ம ஜாவா வந்து நம்மளோட மெஷினில் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜேவிஎம் ஜேஆர்இ ஜேடிகேன்ற இந்த 3 மெக்கானிசமும் நம்ம சிஸ்டமில் வந்து இன்ஸ்டால் ஆகும். இந்த ஜேவிஎம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா விர்ச்சுவல் மிஷின் சொல்கிறாங்க. இது வந்து நம்மளோட ரேமில் வந்து லொக்கேட் ஆகும். இந்த ஜேவிஎம் மூலிமா தான் நம்மளுக்கு வந்து ஜாவா ப்ரோக்ராமே ரன் பண்ணுறதுக்கு இந்த ஜேவிஎம் தான் நம்மளோட சிஸ்டம்க்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தரும். ஸோ இதுதான் நம்மளோட ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணும். ஜேவிஎம்ன்றது இதுதான் மெயின். ஆக்சுவலாக நம்ம ஜாவாலே இதுதான் ஒரு ஜேவிஎம்ன்றது தான் மெயின். ஜேஆர்இனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேவிஎம்ன்று சொல்கிறோம்ல ஜாவா விர்ச்சுவல் மிஷின், இந்த ஜேவிஎம் இந்த ஜேவிஎம் ரன் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி தரும் இந்த ஜேஆர்இ. அது என்ன அந்த என்விரான்மெண்ட் எதுக்காக க்ரியேட் பண்ணுதுன்னா, நம்ம நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு ஜேவிஎம் எனேபிள் பண்ணுது. அந்த நம்ம எழுதியிருக்க ப்ரோக்ராமில் ஏதாவது லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், அந்த இதை எல்லாமே இந்த ஜேஆர்இ தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தரும். ஓகேங்களா. லைப்ரரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் டாட் ரிவர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அப்படி இல்லைன்னா 2 நேமை வந்து ஜாயின் பண்ணுறோம், கன்கேட் பண்ணுறோம் அப்படின்னா டாட் கன்கேட்னு ஒரு மெத்தட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா, இந்த மாதிரி மெத்தட்ஸ் ரிவர்ஸு கன்கேட் சப்ஸ்ட்ரிங் இந்த மாதிரி எல்லாமே ஆல்ரெடி வந்து ஜாவாலே எழுதி வச்சுருக்காங்க இந்த கோடெலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸாக நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிலாம் நம்ம கோடு எழுத தேவையில்லை. ஸோ அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளே. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்கை வந்து இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுது. ஓகேங்களா. இந்த ஜேஆர்இ இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஜேடிகே அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஜேஆர்இயை கண்டெயின் பண்ணியிருக்கோம். என்னென்னா இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு இது ஜேவிஎம் தேவைப்படுது. அந்த எழுதியிருக்க ப்ரோக்ராமில் ஏதாவது சப்போர்ட்டிங் லைப்ரரிஸ் இருந்துச்சுன்னா இந்த ஜேஆர்இ பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதியாச்சு எல்லாமே இருக்குது, அந்த ப்ரோக்ராம் கரெக்டாக தப்பா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே தான் நம்ம ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டில் தான் பண்ண முடியும். ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு கம்பைலர்ஸும் டீபக்கர்ஸும் இருக்குது. கம்பைலர் என்ன பண்ணணும்னா நம்ம எழுதியிருக்க ஜாவா ப்ரோக்ராமிங் கோடை வந்து பைட் கோடாக மாற்றி தரும். இந்த பைட் கோடு தான் ஒரு டாட் கிளாஸ் ஃபைலாக அது வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த பைட் கோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால தான் ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ் ஊப்ஸ் கான்செப்ட் சப்போர்ட் பண்ணுது. இந்த ஊப்ஸ் கான்செப்ட் எதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமை வந்து சிம்பிளாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா. இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுகிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம ப்ரோக்ராமில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறோன்னா அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். நாளைக்கு
இந்த ஃபங்ஷனில் ஏதாவது ஒரு இது பண்ணணுன்னு ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டோ ஏதாவது வருதுங்கன்னா அந்த மாதிரி டைமில் ஈஸியாக நம்ம வந்து அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டை நம்மளோட ப்ராஜெக்டில் நம்மளோட ப்ரோக்ராமிங்கில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜில் வந்து இந்த இதுதான் கான்செப்ட்ஸ் இதெல்லாம் தான் சப்போர்ட் பண்ணும். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஜாவாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஒரு கிளாஸ் மூலிமா தான் எழுத முடியும். ஸோ அந்த கிளாஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் தேவை. இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எதுக்குன்னா நம்ம வந்து கோட் ரியூசபிலிட்டி இந்த மாதிரி இதுக்கெலாம் பண்ணுறோம். இன்ஹெரிட்டன்ஸில் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணாது. அதனால இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் வழியாக வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாலிமார்ஃபிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், ஸோ இதெல்லாம் இந்த ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி டீட்டெயிலான ஸ்ட்ரக்சர் எல்லாமே இனி ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். ஜாவா வந்து ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்டர்னலாக நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணோன்னே நமக்கு J80ன்னு ஒரு இது கிடைக்கும், கம்பைலர் கிடைக்கும், ஜிட் கம்பைலர். இந்த கம்பைலர் என்ன பண்ணோன்னா ஆல்ரெடி ஜேவிஎம்மில் ரன் பண்ண ப்ரோக்ராமுக்கு ஒரு பைட் கோட் ஜேடிகே வந்து உங்களுக்கு கம்பைலர் யூஸ் பண்ணி ஒரு பைட் கோடை ஜென்ரேட் பண்ணிச்சிங்களேன். கம்பைல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜிட் கம்பைலர் என்ன பண்ணோன்னா அந்த பைட் கோடே மறுபடியும் கம்பைல் பண்ணும். ஸோ ஒன்ஸ் கம்பைல் ஆன கோடே மறுபடியும் கம்பைல் ஆகும்போது இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஜாவா செக்யூர்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட், இந்த கார்பேஜ் கலெக்ஷன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த ஜாவாவில். அது என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து நல் ரெஃபரன்சிங் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஜாவாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ அப்போ இப்போ நம்ம ஒரு 100 கிளாஸ் இருந்துச்சு, ஒரு நார்மல் கிளாஸ் ஸ்டாட்டிக் கிளாஸில் நம்ம இருந்துச்சு, அப்போ வந்து 100 கிளாஸ்க்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்படின்றபோது இந்த 100 ஆப்ஜெக்ட்ஸில் எந்த ஆப்ஜெக்ட் யூஸே ஆகாமல் இருக்குது, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நல் ரெஃபரன்சிங் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கார்பேஜ் கலெக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிடும் உங்களுது. லார்ஜ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லைப்ரரின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், நம்ம ஒரு புதுசாக இப்போ ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்றது போது இதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கான லாஜிக்ஸ்லாம் நம்ம திங்க் பண்ணி எழுதணும். பட் ஆனால் இங்கே வந்து அது எல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி இங்கே ஜாவாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த லைப்ரரி. ஸோ ஒவ்வொரு லைப்ரரிலையும் பார்த்திங்கன்னா நிறையா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். அது எல்லாமே நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்னு எடுத்திங்கன்னா ஸ்ட்ரிங்கில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங் கன்கேட்டு, ரிவர்ஸு, சப்ஸ்ட்ரிங், ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவல்ஸ், அந்த மாதிரி எல்லாம் இதையுமே நம்ம அதுக்குன்னு புது லாஜிக் எழுதாமல் இந்த லைப்ரரிஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன்னா என்ன, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்னா ஸோ அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம்க்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதாவது ஒவ்வொரு இந்த ஓஎஸ் ஸ்பெசிஃபிக்காக இல்லை இந்த ஓஎஸ் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம விஎல்சி பிளேயரு, ஆன்டிவைரஸ் எதாவது இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் தான் இந்த டெஸ்க்டாப் ரிலேட்டடாக இருக்கும். வெப் அப்ளிகேஷன் திஸ் ரன்ஸ் ஆன சர்வர் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டைனமிக் பேஜ். ஸோ வெப் அப்ளிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ யூஸ் பண்ணுற இந்த நெட்ஃப்ளிக்ஸு இதெல்லாமே தான் நம்ம சொல்லலாம். என்னென்னா அந்த பேஜில் வர கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே சேமாக இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா டே பை டெய்லி உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். அப்படின்னா வந்து என்னென்னா பேங்கிங் அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ பேங்கிங் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனும் இதில் க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு வித் ஹை செக்யூரிட்டியோடு நம்ம பண்ண முடியும். மொபைல் அப்ளிகேஷன்னா நம்ம மொபைல் டிவைஸ்க்காக க்ரியேட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் தான். நம்ம நார்மல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் முக்கால்வாசி எல்லாமே நம்ம ஜாவா யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இனி வர வீடியோஸில் எப்படி ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணுறது, ஸோ ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து பேசிக்ஸ் வீடியோ தான். ஸோ ஜாவா மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இனி வர வீடியோஸில் எல்லாமே இதோட டீப் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.